அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பலன்கள், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த வக்ர காலம் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசி கன்னி ராசியில 3 நட்சத்திரங்கள் மொத்தம் வரும். அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரமும் கன்னி ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து இந்த சனி வக்ர பலனை ஒரு ஜென்ரலான உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். முதல்ல சனி பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல வக்ரம் ஆக போறாரு. பிளஸ் குரு பார்வையிலையும் வர போறாரு. இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரானா கம்ப்ளீட்டா இது ஃபேவர். ஏன்னாக்கா நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு கண்டக சனி போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை கண்டக சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டக சனி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்முடைய சிந்தனையில கடுமையான குழப்பத்தை கொடுத்துரும், ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை கொடுத்துரும். அதே போல 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மன வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுல ஒரு மாதிரி தடங்கள், தடுமாற்றம், குழப்பம், வருத்தங்களை கொடுத்துரும். இது ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். திருமண முயற்சிகள் தாமதமாயிட்டே இருக்கும், சுபகாரியங்கள் தள்ளி தள்ளி போகும், மனசுல ஒரு இறுக்கமான ஒரு சிந்தனை வந்துடும், ஒரு மாதிரி மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாவே இல்ல, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவே இருக்கு, எதையோ நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு ஹாப்பினஸா இல்ல, சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது, வாய் விட்டு நல்லா நிம்மதியா சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ரலி ஏற்படுத்துவார். இப்போ இந்த வக்ர காலம் என்ன செய்யும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் பிரச்சனையா பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகளாம் நிவர்த்தி பண்ணும். இது வரைக்கும் எந்த விஷயம்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த விஷயம்லாம் நல்லபடியா நடந்து முடியும். சுபகாரியங்கள் தடைப்பட்ட அந்த சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். அதை நான் ஒரு பாசிட்டிவா அந்த நேரத்துல கன்னிக்கு நான் கொடுக்குறேன். எனவே நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நிறைய நல்ல மாற்றங்கள், மன நிறைவை தரக்கூடிய ஒரு சுப மாற்றங்கள், இதெல்லாம் சிறப்பா நமக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதை நான் உங்களுக்கு டாபிக் வைஸா கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி லைஃப் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல பெருசா பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லை. எனவே குடும்பத்துல நல்ல ஆதரவு இருக்கு, குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுது. இந்த வக்ர காலம் 137 நாட்கள், அதாவது ஜூலை 26ல இருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் குடும்பத்துல சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் சிறப்பா நடக்கும். குடும்பத்துடைய ஒத்துழைப்போட அது நடக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து போராட்டங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் சரியாகும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்துக்கு ஒத்து வருவாங்க. எனவே ஃபேமிலி ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது எதுவும் பெருசா ட்ரபிளா தெரியல. குடும்ப சூழ்நிலைகள்ல இருந்த குழப்பங்களும் வருத்தங்களும் சரியாகுது, ஒரு நிம்மதி கிடைக்குது குடும்ப வாழ்க்கையில. அதே போல தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், தாய் சார்ந்த வகையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் சரியாகுது. தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகுது. அடுத்தது தந்தை சார்ந்த வகையில் இருந்து வந்த வருத்தம், கவலை, தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. தாய் தந்தையாருடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்குது. குடும்பத்துல நமக்கு நல்ல ஆதரவு கிடைக்குது. நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யறதுக்கு குடும்பம் நமக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுது. சோ அந்த அளவுக்கு கன்னியுடைய நட்சத்திரங்களுக்கு ஃபேமிலி லைஃப் ஃபேவரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் உங்களுக்கு பெருசா பாதிக்கப்படல. லாபஸ்தானத்துல உச்ச குரு ரொம்ப நல்லா இருக்கு. கெரியர் லைஃபை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இப்போ பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தொழில இருந்த குழப்பங்கள் குறையும். இப்போ தொழில் ரீதியா இருந்த தயக்கம், தடுமாற்றம், பயம், பதட்டம் எல்லாம் குறையும். இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வரும், தெளிவா பிளான் பண்ணுவீங்க. முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்களை தொழில் ரீதியா இப்போ பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ இந்த பிசினஸ்ல நல்ல growth, நல்ல வருமானம் இருக்கும். உங்களுடைய தொழில் நல்ல விருத்தி அடையும். அந்த லெவல்ல இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. புதிய தொழில் தொடங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு நேரம். லாப குரு உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வருமானத்தை கொடுத்துரும். எனவே தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தாராளமா தொடங்கலாம். தொழில் தொடங்குறதுக்கு இருந்து அந்த தடை, தாமதம், தயக்கம் அது இப்போ விலகும். தெளிவா பிளான் பண்ணி உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது உத்தியோகம் சார்ந்த விஷயம். நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகு,
6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரம், ஆனா குரு பார்வையில வந்துடுறாரு. சோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வேலையில சுமை இருக்கு, பாக்குற வேலை மனசுக்கு ஒரு நிறைவை தரல, ஒரு மாதிரி வேலையில ஒரு பரபரப்பா ஒரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு டைம். பட் நல்ல வருமானம் வருது, நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏதாச்சும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. எனவே உத்தியோகமும் பெருசா எனக்கு ட்ரபிளா தெரியல, கொஞ்சம் சுமை இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல உச்ச குருவா இருக்காரு. ஸோ அடுத்த 137 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மேன்மையை உறுதியா கொடுத்துரும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உறுதியா உண்டு. நீங்க சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு இடமாற்றமான நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா செய்யலாம். அடுத்த 137 நாட்கள் அதுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாப குரு, உங்களுடைய ஆசைகள், நீண்ட நாள் எண்ணங்கள், நீங்க செய்யணும்னு நினைச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிப்படியா செய்ய வச்சிரும். உடைய முயற்சிகள் வெற்றியாகும். பொருளாதாரம் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய தடையாக இருக்காது. உங்களுடைய ஆசைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்காது. வருமானம் கணிசமா உங்களுக்கு வந்துடும். வெளியில இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதார ரீதியா உயர்வு உண்டு, நல்ல வருமானம் உண்டு. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிரும். இந்த நேரத்துல நீங்க யார்ட்டாச்சும் கடன் உதவி கேக்குறீங்கன்னா உடனே கிடைக்கும். வெளியில யார்ட்டாச்சும் கடன் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடன் திரும்ப கைக்கு வரும். சோ அப்படிப்பட்ட நேரம் தான் இது. சோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இது வரைக்கும் சனி பகவான் இருந்து திருமண முயற்சியை தாமதப்படுத்திட்டே இருந்தாரு. ஒரு நல்ல செய்தி வருது, தள்ளி தள்ளி போகுது, தடைப்படுது, தாமதப்படுது, இப்படிதான் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு கடந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்ப திருமண செய்திகள் தேடி வருது, திருமண முயற்சிகள் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. திருமண காலங்கள் நெருங்குது. அடுத்த 137 நாட்கள்ல நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாயிடும், திருமணம் நடந்துரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும். உங்களுடைய முயற்சிகளை இப்ப நீங்க தொடங்கலாம். இந்த மாதம் ஜூலை 26 இருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த டைம் பீரியட்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு திருமணம் நடந்துரும். திருமணம் இன்னும் ஆகல, திருமணம் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சுப செய்தி கிடைக்கல அப்படின்னா இந்த ஜூலை 26க்கு பிறகு நிச்சயமா சுப செய்தி தேடி வந்துரும். திருமண காலங்கள் நெருங்கிட்டு உங்களோட முயற்சிகளை நீங்க இந்த நேரத்துல எடுத்தீங்கன்னா நிச்சயமா அது கிளிக் ஆயிடும். அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் மன வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன சங்கடங்கள் இருந்தாலும் சரி ஆயிடும். வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் இருக்கு, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு வருத்தம், கவலை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடும். இப்ப சண்டை போட்டுட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னு சேர்றதுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம், அதனால நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப ஒன்னு சேர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாச்சும் பிரச்சனை ஆகியிருந்தால் அது இப்ப சரியாகும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ மன வாழ்க்கை ரீதியா என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அது சரியாயிடும். மேலும் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். சோ அப்படிப்பட்ட நேரம் தான் இது. எனவே திருமண முயற்சி, மன வாழ்க்கை இதெல்லாம் சிறப்பா இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தை செய்யறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம், இவங்களுடைய உதவியெல்லாம் கிடைக்குது. கடந்த காலகட்டங்களில் நண்பர்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாம் சரியாகுது. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துடலாம். பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்குன்னா அது இப்போ சரியாகும். நீங்க பண்ண மிஸ்டேக்கை அதை சரி பண்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு நேரமா இதை நான் பாக்குறேன். அதுக்காக புதுசா முதலீடு பண்ணலாமானா இந்த நேரத்துல பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப்ல நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பட் ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மாதிரி வருத்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அது இப்ப சரியாயிடும். சோ அதை நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திரக்காரகன் குரு உங்களுக்கு உச்சமா இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. சோ இந்த வக்ர சனி ஏதாச்சும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதானா? இல்ல. சனி பகவான் 5ஆம் அதிபதியா இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் ஆகுறாரு. ஆனா குரு பார்வையில வந்துடுறாரு, புத்திரக்காரகனுடைய பார்வையில வந்துடுறாரு. சோ இது நான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா தான் பாக்குறேன். புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். அதுக்கான அந்த மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் இப்ப எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள், அந்த சிந்தனைகள்லாம் வரும். இப்ப மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது அல்லது உங்க வீட்டுல பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்க சரியா பின்பற்றும் பொழுது சுப செய்தி மிக விரைவா உங்களுக்கு கிடைக்கும். மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி இல்ல
ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்க வீட்டுல மூத்தவங்க, வயதில் மூத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஓப்பனா கூச்சப்படாம சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எனவே புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இப்ப அந்த புத்திரபாகியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறதுக்கான ஒரு காலம் தான் நான் சொல்றேன். ஸோ இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டா உபயோகப்படுத்துங்க. மேக்சிமம் சுப செய்தி கிடைச்சிடும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒன்றும் பெருசா எதுவும் குறையா தெரியல. பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் சரியாகுது. பிள்ளைகளுக்கு இருந்து வந்த தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் குறையுது. பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா அதுவும் சரியாகுது. அதுக்கான நிவர்த்திகள் எல்லாம் இப்ப கிடைச்சிடும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளுடைய ஆறுதல் சிறப்பா கிடைக்கும். பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிள்ளைகள் பற்றி இருந்த கவலைகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். படிக்கிற காலகட்டங்கள்ல இருக்காங்கன்னாக்கா இப்ப பிள்ளைகளுடைய படிப்பு நிலை அப்படிங்கிறது நல்ல நிலையாக உயர ஆரம்பிக்கும். சோ அதை நான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பார்வை இருந்துச்சு. கடந்த காலகட்டம் எல்லாம் படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மாணவ மாணவிகள்லாம் ஒரு மாதிரி மந்தமா, ஒரு மாதிரி டல்லா தான் நகர்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்டா இதை படிக்கிறோம், படிக்கிறதெல்லாம் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, எவ்வளவு படிச்சாலும் ஒரு திருப்தி பட மாட்டேங்குது, மைண்ட்ல ஏற மாட்டேங்குது, சிலபஸை முடிக்கிறதுக்கு அலுப்பா இருக்கு, படிக்கவே தோணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த நிலையோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மந்த நிலை விலகுது. படிக்கிறது இப்போ நல்லா மெமரைஸ் ஆகும். நீங்க படிக்கக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நல்லா புரியும். மேலும் கல்வி மேல இருந்த அந்த மந்த நிலை நீங்கி இப்ப கல்வி மேல ஆர்வம் அதிகரிக்கும். கவனச்சிதறல் குறையும். எனவே கல்வி ரீதியாகவும் உயர்வாதான் நான் பாக்குறேன். எதுவும் பெருசா குறையா இல்ல. கல்வியில மாற்றம், முன்னேற்றம், நல்ல மேன்மை இதெல்லாம் சிறப்பா இருக்கு. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த நேரத்துல கல்வி ரீதியா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி ஆயிடும். போட்டித் தேர்வுகள் ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த 137 நாட்கள்ல கிடைச்சிடும். இந்த டைமிங்ல ஜூலை 26க்கு பிறகு ஏதாச்சும் போட்டித் தேர்வுகள் வருதுன்னா அதுல உறுதியா உங்களுக்கு வெற்றி உண்டு. நம்பிக்கையா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த குறையும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். இந்த நேரத்துல தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. பழைய பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி கிடைக்குது. கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரம் கண்ணா பின்னான்னு இருந்திருக்கும். சாப்பிடுற உணவு ஒத்துக்கல, வயிற்றுல அல்சர் இருக்கு, வயிறு சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரச்சனை மாத்தி மாத்தி வருது, செரிமான கோளாறு, இது மாதிரி தான் கடந்த காலகட்டம் போனுச்சு. இப்போ வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் எல்லாம் சரியாகுது. அதுக்கான நிவர்த்தி கிடைக்குது. தேக ஆரோக்கிய ரீதியே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆயிடும். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் மருத்துவமனைக்கு அலையிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்க செய்யற செலவு உங்க உடல் ஆரோக்கியத்தை முழுமையா ஒரு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே தேக ஆரோக்கிய ரீதியா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பிரச்சனைகள் இருந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த்துக்கு நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்லணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த மென்டலி இருந்த அந்த ப்ரெஷர், ஓவர் திங்கிங், ஒரு மாதிரி மன இறுக்கமாவே இருக்கு, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாவே இல்லை, எதையோ யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்கோம் அப்படின்னு இருந்த அந்த மனநிலை இப்போ மாறும். ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையா மாறும். இது வரைக்கும் இருந்த அந்த பிடிவாதம், அந்த ஒரு ஏக்கம், நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கலேன்னு நீங்க ஏங்கிட அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும். முகத்துல ஒரு சிரிப்பு வரும், ஒரு நிம்மதி வரும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா சொல்றேன். தலைப்பகுதிகளில் இருந்த பிரச்சனை, முடி உதிர்வு பிரச்சனை இதெல்லாம் குறையும். தலைவலி அடிக்கடி கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த பிரச்சனையும் சரியாகுது. வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில இருந்த செலவுகள், வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில இருந்த அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாறுது. நிறைய பேருக்கு வண்டி, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதுசா மொபைல் போன்லாம் வாங்குவாங்க. இந்த நேரத்துல எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணலாம். குறிப்பா மொபைல் போன், லேப்டாப் இது மாதிரி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம். அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட சுக சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி லக்ஸுரியஸா என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் இப்போ நீங்க வாங்கலாம். உடுத்த ஆடை வாங்குறது, வண்டி, வாகனம், நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச மொபைல் போன், எலக்ட்ரானிக்கல் கேஜெட், வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமா நீங்க எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் அந்த நேரத்துல வாங்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. நிறைய பேர் வாங்கவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இது. அதே போல வீட்டில் பார்த்தோம்னா கால்நடைகள்லாம் வளர்க்குறீங்க, ஏதாச்சும் மாடு, ஆடு இது மாதிரி கால்நடைகள்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள் அல்லது தொலைஞ்சு போறது இது மாதிரியான ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டங்களில் சரியாகும். ஜூலை 26க்கு பிறகு கால்நடைகள் சார்ந்த வகையில் இருந்த தொந்தரவுகள், வருத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன். ஓவராலா இந்த சனி வக்ர காலம்
நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுற ஒரு டைமாக தான் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக சேஞ்ச் ஆகும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே அதை கிரியேட் பண்ணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது சனி பகவானுடைய நிலையை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் தான். இது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி யந்திரம், இதன் அடிப்படையில் இந்த பலன்கள்லாம் மாறுபடும். இன் ஜெனரல் உங்களுக்கு யோக தசை நடக்குது, உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான தசை நடக்குதுனாக்கா இந்த வக்ர காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு 100% சிறப்பு பலன்களை கொடுத்துரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுவே கொஞ்சம் உங்களுக்கு மோசமான தசை நடக்குது, அல்லது 6, 8, 12 இந்த வீட்டு அதிபதிகளோட தசை நடக்குது, உங்களுடைய லக்னத்துக்கு அசுப ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகத்துடைய தசை நடக்குது, இதை சிம்பிளா சொன்னோம்னா அவயோக தசைன்னு சொல்றோம். இந்த அவயோக தசை நடந்துச்சுனாக்கா இந்த வக்ர காலகட்டத்திலையும் உங்களுக்கு பெருசா முன்னேற்றது தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப டல்லா போற மாதிரி தான் இருக்கும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, அல்லது மிதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு தசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது யோக தசை நடக்குது, சாதகமான தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த வக்ர காலகட்டம் உறுதியா உங்களுக்கு சுப பலன்களை கொடுத்துரும். அவயோக தசை நடக்குதுனாக்கா இந்த வக்ர காலகட்டத்துல சில போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருக்கும்போது அந்த குரு பயிற்சி பலன்களை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அதுல இன்னும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துக்கான ராசி பலன்களும் நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டைம் இருக்கும்போது இந்த மாத ராசி பலன்களை நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுலயும் உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதுல மாத கிரகங்களை வச்சுலாம் நம்ம தெளிவா விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, அதுல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்கலாம். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம், அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF-ஆ வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி, வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.